ஃப்ரெஷ் மார்னிங் விடிவெள்ளி நட்சத்திரங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நம்ம தொடர்ச்சியாக கோலங்கள் எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்குங்கிறத பற்றியும் அது கூட மலரும் நினைவுகளை பற்றியும் உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறேன். நம்ம கல்லூரி நினைவுகளை பற்றி சொல்லிகிட்டு இருந்தோம். எனக்கு கல்லூரி இந்த கோலம்லாம் ஞாபகம் வரும்போது இப்போ ரீசெண்டாக ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோல போட்டியில் கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப நல்ல ஞாபகம் இருக்குது. அதுக்கு பிறகு எந்த போட்டியிலையும் நான் கலந்துக்கல. ஃபஸ்ட் டைமாக மேரேஜுக்கு பிறகு ஒரு கோலப்போட்டியில் கலந்துக்கிட்டேன். அங்கே கோலப்போட்டி மட்டும் இல்லை, கோலப்போட்டி தனியே, ரங்கோலி தனியே, அப்படி தனித்தனியே கொடுத்துருந்தாங்க. அதுவும் இல்லாமல் பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, கவிதை போட்டி, திருக்குறள் ஒப்புவித்தல், இப்படி எல்லா போட்டியும் வச்சுருந்தாங்க. நான் எல்லா போட்டியிலையுமே முதல் பரிசு வாங்கியிருந்தேன். ஆனால் இந்த மற்றதுலையெல்லாம் கூட எனக்கு கொஞ்சம் பயம் தெரியல. ஆனால் இந்த கோலப்போட்டிங்கும் போது நான் புள்ளி வச்சு கோலம் போடுவேன். அது இல்லாமல் ரங்கோலி போட தெரியும். ஃபஸ்ட்டில் எல்லாம் புள்ளி வச்சு கோலம் போடும்போது 2 லைனில் எல்லாம் எடுக்கிறதில்ல. எனக்கு ஒரு லைனில் இழுத்து தான் பழக தெரியும். அப்புறம் ரங்கோலியெல்லாம் போடும்போது 2 லைனாக வேணும்னா நான் 2 டைம் தான் லைன் போடுவேன். ஒரு டைம் போட்டுட்டு அது மேலேயே இன்னொரு லைன் போடுவேன். ஆனால் அப்புறம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே திருப்பூர், கோயம்புத்தூரில் இங்கேயெல்லாம் பார்க்கும்போது எங்கள் ஹவுஸ் ஓனர் அம்மாலாம் போடுவாங்க. 2 லைனில் போடும்போது அவங்கள பார்த்து நானும் 2 லைனில் கற்றுக்கிட்டேன். இன்னும் நிறைய பேர் 3 லைன்லையுமே போடுவாங்க, கோலம் போடுவாங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ரங்கோலி என்ன ஆச்சுன்னா, ஒரு கப்பு மாவு எடுத்து அப்படியே கொட்டுறாங்க. அதுலேருந்து நிறைய டிசைன் இழுக்கிறாங்க. அது பார்க்க நல்லா இருக்குது. ஆனால் டெய்லி அது வாசலில் போட்டு பார்க்க அழகாக இருக்கும். ஆனால் அடுத்த நாள் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வாசல் ஃபுல்லாக வெறும் கோலப்பொடியாக தாங்க இருக்குது. கூட்டி அள்ளுற மாதிரி தான் இருக்கும். இப்போ அது மாதிரி நிறைய கோலம் போடுறாங்க. பார்க்குறதுக்கெல்லாம் அழகாக இருக்குது. ஆனால் அதில் நிறைய கோலப்பொடி வேஸ்ட் ஆகும். அதை திரும்ப மெயின்டைன் பண்ணணும். நம்ம வாசலில் நல்லாவே அது மாதிரி கோலம் போட்டோன்னா நம்ம மெயின்டைன் பண்ணணும். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்படியே ரவுண்டாக நிறைய ஒரு 1/4 கப்பு மாவை கொட்டி அதுலேருந்து விரலாலேயே டிசைன் பண்ணுறாங்க. அதுவுமே பார்க்க நல்லா அழகாக இருக்குது. நம்ம பண்ணலாம். அதுவுமே நிறைய கோலப்பொடி வேஸ்ட்டுங்கிறத விட அந்த வாசலை என்றைக்கோ ஒரு நாளைக்கு போடலாம். ட்ரெடிஷ்னலாக ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வருதுன்னா போட நல்லாயிருக்கும். ஆனால் டெய்லி அதை போட்டு வாசல் அவ்வளோ கோலப்பொடியை கொட்டி இறச்சிருக்கிறது முடியலைங்க. ஏன்னா அரிசி மாவுன்னா எறும்பெல்லாம் சாப்பிட்டு போகும், தீந்து போயிடும். ஆனால் இந்த கல் கோலப்பொடி அப்படியே தண்ணி தெளிச்சிங்கனாலும் எங்கே கூட்டி விட்டிங்களோ அந்த பக்கம் அப்படியே வெள்ளையாகவே இருக்கும் இல்லையா? அதனால இப்போ இந்த ரங்கோலியெல்லாம் நிறைய அப்படியே மாறி 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 நிறைய டிசைனெல்லாம் கோலம் போடுற அந்த மெத்தடே மாறி போச்சா. அதனால் எனக்கு கோலப்போட்டிக்கு போகும்போது கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. மற்ற காம்படிஷனை விட கோலப்போட்டிக்கு எல்லாருமே நிறைய பேர் பங்கேற்றிருந்தாங்க. நான் கோலப்போட்டிங்கிறதுனால கண்டிப்பாக புள்ளி வச்சு தான் கோலம் போடணும். ஏன்னா ரங்கோலின்னு இன்னொரு தலைப்பு கொடுத்துருக்கிறதுனால நம்ம ரங்கோலின்னா அப்போ டிசைன் பண்ணிக்கலாம். அப்போ கோலப்போட்டினா புள்ளி வச்சு தான் கோலம் போடணும் அப்படின்ட்டு நிறைய எல்லாருக்குமே பெரிய பெரிய இடம் ஒதுக்கி கொடுத்துருந்தாங்க. அந்த ஃபுல்லாக ஒரு கல்யாண மண்டபத்தில். அதில் நான் புள்ளி வச்சு எனக்கு கொஞ்சம் பயமே ஆச்சு. இருந்தாலும் நல்ல ஒரு பெரிய கோலம், நல்லா ஒரு 21 புள்ளின்னு நினைக்கிறேன் வச்சு, புள்ளி வச்சு நல்ல ஒரு குருவி கோலம் புள்ளி வச்சு அழகாக கோலம் போட்டு அந்த 2 லைன்லேயே கோலம் போட்டு அதுக்குள்ளே குருவிக்கெல்லாம் நிறைய டிசைன் கொடுத்து அந்த முடிகிறத சுற்றிலும் ரங்கோலி மாதிரி டிசைனும் பண்ணியிருந்தேன். ஆனால் புள்ளி வச்ச கோலம் தான் அது. ஆனால் எனக்கு திரும்பி பார்க்கவே நேரல. சப்போஸ் நமக்கே அறியாமல் நமக்கு மற்றவங்க எப்படி போடுறாங்கன்னு நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா? அப்படி திரும்பி பார்த்திங்கன்னா எல்லாருமே இப்போ பண்ணுறாங்க இல்லையா? அப்படியே கொத்து கொத்தாக மாவை அப்படி கொட்டி கொட்டி அதில் டிசைன் பண்ணுறது, அதில் இப்படி கையால் இழுத்து வர்றது, அது மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க நிறையா பேர். புள்ளி வச்சு கோலம் போட்டது ஒரு 50 பேர் கலந்துருந்தோன்னா ஒரு 4-5 பேர் தான் அந்த கோல போட்டியிலே புள்ளி வச்சு கோலம் போட்டிருந்தோன்னா பாருங்களேன். இது எல்லாருமே இது மாதிரி டிசைன் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒவ்வொரு கோலமும் ஒவ்வொரு விதமாக இருந்தது. எல்லாருமே அழகாக பண்ணியிருந்தாங்க. அதுவும் இந்த மாவை கொட்டி கொட்டி செய்கிறது அவ்வளோ அழகாக பார்க்க நல்லா அச்சாக இருந்தது. டார்க்காக இருக்கிறதுனால கண்ணை பறிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் எனக்கு ரொம்ப பயம் கிளம்பிருச்சு. ஐயோ, நம்ம இப்படி ட்ரெடிஷ்னலாக நம்ம எப்படி கோலம் போடுறோமோ அதே மாதிரி புள்ளி வச்சு கோலம் போட்டுட்டோமே, அப்போ நம்ம வின் பண்ண மாட்டோம். என்னதான் இருந்தாலும் ப்ரைஸு கிடைக்காட்டியும் பரவாயில்லன்னு மனசை தேத்திக்கிட்டாலும் உள்ளுக்குள்ளே ஒரு வலி இருக்கும் இல்லையா, நம்ம வின் பண்ண முடியலையே அப்படின்னு. அப்போ ஒரு பயம் இருந்துச்சு, வின் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் முடிச்சுட்டு ஜட்ஜ்மெண்ட்டு கொடுப்பாங்க இல்லையா? அப்போ ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நிறைய ஜட்ஜஸ்லாம் அப்படியே வரிசையாக ஒவ்வொரு கோலத்தையும் பார்த்து மார்க் போட்டுட்டு வந்தாங்க. அப்போ மார்க் போடுறவங்கள ஒருத்தவங்க நல்ல ஒரு வயசான பெரிய அம்மா வந்திருந்தாங்க. இருந்தாலுமே எப்படி கண்ணை அழகாக இருக்குது அதை தானே பார்ப்பாங்க. எங்கோலும் ரொம்பவே அழகாக இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. இருந்தாலும் அதை விட இந்த அச்சு வச்சா அதில் ரங்கோலி போட்டிருந்தாங்க இல்லையா, அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் கோலப்போட்டியில் கலர் கொடுக்கக்கூடாது. கோலப்போட்டிக்கு எந்த கலரும் கொடுக்கக்கூடாது. ரங்கோலிக்கு வேணால் நம்ம கலர் கொடுத்துக்கலாம். டைம் கொடுத்துருந்தாங்க, 1.5 ஹவர் கொடுத்துருந்தாங்க. நான் கரெக்டாக அந்த 1.5 ஹவரில் முடித்து எல்லாம் நீட் பண்ணியாச்சு. எல்லாம் ஜட்ஜ்மெண்ட் முடிச்சுட்டு போயிட்டாங்க, பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனால் ரிசல்ட் எதுவும் சொல்லலை.
இது முடிச்சதுக்கு பிறகு இடத்த க்ளீன் பண்ணி 2வது டைம் வந்து நமக்கு ரங்கோலிக்கு கொடுத்துருந்தாங்க. ரங்கோலி வந்து நான் கரெக்டாக அந்த தேசிய பறவை, அந்த நேஷ்னல் ஃப்ளாக் ஆட்டம் நம்ம இந்தியா மேப் உள்ளே வர்ற மாதிரி வச்சு சுற்றிலும் லோட்டஸ் எல்லாம் வர்ற மாதிரி ஒரு அழகான பெரிய ரங்கோலி போட்டிருந்தேன். எல்லாருமே போடும்போதே ரொம்ப விரும்பி என்னை சுற்றி வந்து நின்று பார்த்தாங்க. இருந்தாலும் எனக்கு அந்த லோட்டஸ் போட்டிருந்ததுனால இது வந்து பொலிட்டிக்ஸு இது பண்ணுவாங்களோ, நம்ம வந்து அரசியல் இதை பார்ப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு பயம் இருந்துச்சு. நான் சொன்னேன், இது தேசிய பூ அப்படிங்கிறதுனால தான் இதில் நான் வந்து சுற்றிலும் மென்ஷன் பண்ணி இப்படி கொடுத்துருக்குறேன். ஏன்னா இந்தியா மேப்பும் நம்ம அப்படியே ஒரு இந்தியாவாட்டம் கொடுத்து அதை சர்க்கிள் பண்ணி அதில் ரொம்ப க்ரீனிஷாக அந்த பச்சை பசேல்னு இருக்கிற மாதிரி அந்த விவசாய குடும்பத்துலேருந்து வந்ததுனால அந்த பச்சை பசேல்லாம் காமிச்சு அடுத்து வந்து சுற்றிலும் தாமரையெல்லாம் கொடுத்து அப்படி அழகான ஒரு ரங்கோலி போட்டிருந்தேன். போடும்போதே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்து. எல்லாருமே விரும்பி சுற்றி நின்று பார்த்தாங்க. எனக்கு ஹெல்ப்புக்கும் ஆள் இல்லை. அப்போ வந்து நான் மட்டும்தான். எல்லாருக்குமே 2 பேர் 3 பேர் ஹெல்ப் பண்ணாங்க. அவ்வளோ பெரிய ரங்கோலிக்குமே நம்ம முடித்து கலர் பண்ணி அழகான ரங்கோலி வந்து போட்டு முடிச்சாச்சு. அப்போவுமே அந்த இப்பப்போ போடுற நிறைய டிசைனில் பண்ணுறாங்க இல்லையா, அது மாதிரி ரங்கோலிஸும் நிறைய போட்டிருந்தாங்க. அப்போ வந்து ரங்கோலியே தெரியல எனக்கு வின் பண்ணணுன்னு. அப்போ நான் சொல்லிட்டேன், நான் இது வந்து என்னோட இதுக்காக அழகுக்காக தான் தேசிய பூ அப்படிங்கிறதுக்காக தான் நான் போட்டிருக்கேன், மற்றபடி எந்த ரீசனும் இல்லை அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அந்த இது முடிச்சுட்டு வந்துட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாராட்டுனாங்க. அப்புறம் ரிசல்ட் வந்தது பிறகு தெரிஞ்சது, அந்த கோலப்போட்டி புள்ளி வச்சு கோலம் போட்டேன் இல்லையா, அந்த கோலப்போட்டியிலையுமே நான் தான் முதல் பரிசு வாங்கியிருந்தேன். இந்த ரங்கோலிலையுமே நான் முதல் பரிசு வாங்கியிருந்தேன். நிறைய மாடர்ன் வந்துக்கிட்டே இருக்கலாம், ஆனால் அந்த புள்ளி வச்சு கோலம் போட்டு அந்த ட்ரெடிஷ்னலாக உள்ள அதை வந்து மாற்ற முடியாது இல்லையா. அது வந்து பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் எல்லாருக்குமே அது பிடிக்குது அப்படிங்கிறத வந்து நான் அப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் நம்ம ரங்கோலி ஒரே இடத்துல உட்காந்து போடுற மாதிரி புள்ளி வச்சு கோலம் போடுறது போட முடியாது. நம்ம சுற்றி சுற்றி தான் போடணும். ரங்கோலி அப்படி தான் போடணும். இருந்தாலும் புள்ளி வச்சு கோலம் போடுறது வந்து நம்ம அப்படியே உட்காந்த இடத்துலேயே தான் அவ்வளோ ஈஸியாக போட்டுற முடியாது. அதை நம்ம குனிஞ்சு நின்று தான் போட முடியும். நான் வந்து ஆனால் அந்த தலைப்பை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க கோலப்போட்டின்னு சொல்லி ஒன்று மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ரங்கோலியும் போடலாம், புள்ளி வச்ச கோலமும் போடலாம். ஆனால் அவங்க தெளிவாக கொடுக்கும் போதே ரங்கோலி போட்டி கோலப்போட்டின்னு தான் கொடுத்துருந்தாங்க. அப்போ கோலங்கிற இடத்துல அவங்க கரெக்டாக புள்ளி வச்ச கோலத்தை தான் எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சு போட்டேன். நல்லாவும் போட்டதுனால அவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. எல்லாருமே வந்து நல்லா பாராட்டினாங்க. அந்த பரிசு வந்து எனக்கு மறக்க முடியாது. வெளியில் போய் பொதுமக்களோடு கலந்துக்கிட்டு எல்லா வயசுலனரும் வந்து கலந்துக்கிட்டு பங்கேற்ற அந்த கோலப்போட்டி இன்னுமே அந்த பரிசு வந்து ஞாபகமாக வீட்டில் நான் வந்து டெய்லி யூஸ் பண்ணிகிட்ருக்குறேங்க. அவங்க பாத்திரம் தான் கொடுத்துருந்தாங்க, ஆனால் மறக்க முடியாது. அந்த பாக்ஸ் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அந்த கோலம் ஞாபகம் வந்துடும். நான் ஃபஸ்ட்டு கோலத்துக்குன்னு தனியே மேரேஜுக்கு பிறகு போய் கோலப்போட்டியில் கலந்துக்கிட்டு வின் பண்ணினதுங்க. ரொம்ப மறக்க முடியாத அனுபவம். மீதி வந்து நாளைக்கு பேசலாங்க. ஓகே, பாய், தேங்க்யூ. எப்போ பார்த்தாலும் வீடியோ பாதியில் கட் பண்ண வேண்டியது இருக்குது. நான் அப்படியே பேசிகிட்டே இருக்கிற சுவாரஸ்யத்தில் வந்து வீடியோ முடிகிறதே மறந்துடுவேங்க. அதனால சரி, எப்போ பார்த்தாலும் பாதியிலே நம்ம பேசுகிறது கட் ஆகிடுதே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து சீக்கிரமே முடித்தேன். ஆனால் வீடியோ இன்னும் போயிட்டே இருக்குதுங்க. அதை என்ன பண்ண முடியாது, சரியான சொதப்பிடுறோம். இப்படி தான் கரெக்டாக கால்குலேட் பண்ணி நம்ம பேசுகிறது கிடையாது. எப்போதுமே நான் பாதியிலே கட் பண்ணி விட்டுறேன். சரி, நம்ம இன்றைக்கி முன்னாடியே முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால தாங்க இன்றைக்கி சீக்கிரமே முடிச்சாச்சு. உங்களுக்கும் இந்த கோலம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம்.